ஐஎம்ஓ அக்கௌண்ட்டை எப்படி வந்து பர்மனண்டா டெலீட் பண்றது அப்படிங்கறது தான் டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஐஎம்ஓ அக்கௌண்ட்டை பர்மனண்டா டெலீட் பண்றது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஐஎம்ஓ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்க ஆப் ஓப்பன் பண்ணதுமே சைட்ல வந்து ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா மூணாவதா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே அக்கௌண்ட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டெலிட் ஐஎம்ஓ அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்க கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா டெலீட் பண்றதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுல வந்து அப்ளை டு டெலீட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. அதற்கு முன்பாக மேல சில டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்க டெலீட் பண்ணீங்கன்னா என்னென்னலாம் டெலீட் ஆகும் அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்க வந்து பாத்துக்கலாம். திருப்பி அதை ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எல்லாமே கம்ப்ளீட்டா ஒன் டைம் ரீட் பண்ணிட்டு அப்ளை டு டெலீட் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே எதுக்காக டெலீட் பண்றீங்க அப்படின்னு ஒரு ரீசன் கேட்டிருப்பாங்க. இதுல ஏதாச்சும் ஒரு ரீசன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே கண்டினியூ டு டெலீட் ஆப்ஷன் இருக்கும். அந்த கண்டினியூ டு டெலீட்டை நீங்க கிளிக் பண்ணதுமே உங்களோட ஐஎம்ஓல நீங்க என்டர் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும். அந்த மொபைல் நம்பர் நீங்க என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டேர்ம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா ஒன் டைம் ரீட் பண்ணிருங்க. ஒன்ஸ் எல்லாமே ரீட் பண்ணிட்டு எல்லாமே உங்களுக்கு ஓகேனா நீங்க வந்து கீழே அக்ரி அண்ட் டெலீட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிருங்க. ஒன்ஸ் அதை நீங்க கிளிக் பண்ணதுமே உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெலீட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்துடும். இந்த மாதிரி டெலீட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா 7 days வந்து ஆகும். இந்த 7 daysல நீங்க வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்றதுன்னா நீங்க லாகின் பண்ணிடலாம். அப்படி இந்த 7 days நீங்க லாகின் பண்ணல அப்படியே விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்மனண்டா பாத்தீங்கன்னா உங்களோட ஐஎம்ஓ அக்கௌண்ட் வந்து டெலீட் ஆயிடும். ஐஎம்ஓ அக்கௌண்ட் எப்படி வந்து பர்மனண்டா டெலீட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.